அப்படியே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜாலியாக ஒரு ரைடு எடுத்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது சொல்லுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா இருக்கிறது சந்தோஷம். வணக்கம் மக்களே. மனுஷனை நிம்மதியாக ஜாலியாகவே பேச விட மாட்டேங்கிறாங்க. பேசுனதுக்கு எல்லாம் சிரித்து ஓட்டு விட்டாங்க. ஆனால் அதை தாண்டி உண்மையாகவே நல்லா இருந்தது. அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப நம்ம கடமை உணர்வாக அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு பொறுப்புணர்வு நமக்கும் இருக்குது. பிளாஸ்டிக்கெல்லாம் போடக்கூடாது, அதை எவ்வளவு அழகாக வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு நம்மளே உள்ளே விடுறாங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்வோடு நம்ம போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிற அந்த இதை இதுக்கு பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதை தாண்டி அந்த போட்டில் வந்த அண்ணா நிறையா சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கிராமமே இருந்தது, அது எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த கதையை சொல்லிட்டு வந்தாரு. அதை கேளுங்களேன். இப்போ இருக்கானா அந்த ஊரானா? ஊர் இருக்கு, யாருமே கிடையாது. எல்லாமே வெளில சுனாமில இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. வெளில தங்கினாங்கல்ல, வந்து வெளியூர் போய் அவங்களாம் இப்போ அந்த ஊரில் எல்லாம் வெளில கொண்டாந்து வச்சுட்டாங்க, அந்த கடலை விட்டு. ஓகே ஓகே, ஊரை விட்டு வெளில கொண்டாந்து வச்சுட்டாங்க. நல்லதுதான். திரும்ப ஏதாச்சுன்னா திரும்ப எல்லாரும் ஆனால் அந்த இதுக்கு பின்னாடி பெரிய கிராமம் இருந்துச்சு. சுனாமி வந்தப்போ எல்லாம் அழிஞ்சிச்சு. ஆனால் அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் இந்த மாதிரி கடலில் போட்டில் இருந்து தான் கொண்டு போய் தான் போட்லேருந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொடுத்து கட்டடமெல்லாம் கட்டினாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லை, வீடெல்லாம் அப்படி அப்படியே இருக்கா. ஆனால் மக்கள் யாருமே இல்லை, அங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி வந்து சுனாமி வந்துச்சுன்னா தாங்காது அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த பிச்சாவரம் காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா 2800 ஏக்கருக்கு மேலே இருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு ஏரி, அதுக்குள்ளே இருக்கிற இந்த மரங்கள்லாம் பார்த்தா முருங்கை மரம் இல்லை இந்த சீயக்காயின் மரம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதோட வேர்கள் பாருங்களேன், பார்க்குறக்கு இதாக இருக்குது, ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த பக்கம் கடல் இருக்குது. கடலும் இது வந்து நல்ல நீர், தண்ணி நல்ல ஏரி நீர். அந்த பக்கம் கடல் இருக்குது. ரெண்டும் வந்து கலக்கிற இடத்துல வந்து நிறைய மீன்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே மீன்களெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆடு மாடு எல்லாத்தையுமே கூட கொண்டு வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் சாயந்தரம் சன் செட் ஆகிற நேரத்தில், சூரியன் மறைகிற நேரத்தில் நாங்கள் போயிருந்தோமா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த சூரியன் மறைகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாருங்க, இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது கடைசி போட்டு நம்மளோட தான் போயிட்டு ரொம்ப நல்லா திரும்பி வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வர்றது. எப்போதும் போல தான் கடைசி சொல்ல வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட் கொடுக்குறத நாமளும் பொறுப்புணர்வோடு கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது எல்லாத்தையுமே போய் பார்க்க வேண்டிய இடம், அவ்வளோதான்.